வகுப்பறையில் ஒரு மாணவன் ஆசிரியர் நடத்துகிற பாடத்தை கவனிக்காமல் எப்போதுமே குறும்புத்தனம் செய்து கொண்டே இருப்பான். அவனிடத்திலே ஆசிரியர் ஒன்றை கேட்டார். அதாவது 1 போட்டு 2 சைபர்களை முன்னாக வைத்து இது எத்தனை என்று கேட்டார். உடனே அந்த மாணவன் சொன்னான், இது 100 சார் அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் மீண்டும் வலது பக்கத்தில் ஒரு சைபரை கூட சேர்த்து இது எவ்வளவு என்று கேட்டார். மாணவன் அசால்ட்டாக 1000 சார் என்று சொல்லிவிட்டார். மீண்டும் ஆசிரியர் இடது பக்கத்திலே ஒரு 0வை இட்டு இது எத்தனை என்று கேட்டார். சார் இதுவும் 1000 தான் சார் என்று மாணவன் மிக எளிதாக சொல்லிவிட்டான். உடனே ஆசிரியர் மாணவனை பார்த்து சொன்னார், நீ மிக சிறப்பாக பதிலளித்தாய், உன்னை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒன்றை நான் உனக்கு சொல்ல வேண்டும். அதாவது ஒரு முக்கியத்துவமற்ற எண், ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும்போது தான் அதன் மதிப்பு கூடுகிறது. அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பே இல்லை. அதுபோன்றுதான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே உள்ள உறவு. ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனது மதிப்பு கூடுகிறது. அதுவே தலைகீழாக அமைந்தால் பதில் உனக்கே தெரியும் என்று சொல்லி ஆசிரியர் முடித்தார். ஆம் உறவுகளே, நம்மில் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கூட கிறிஸ்துவின் பின்னே செல்ல மனமில்லாமல் தனக்கென்று தனிப்பாதை அமைத்து கொண்டு எல்லோருக்கும் நானே தலைவன் என்ற நோக்கில் வேதாகமத்தில் சொல்லப்படாத அநேக விஷயங்களை செய்து கிறிஸ்துவையே நாம் முந்த பார்க்கிறோம். இப்படி நாம் செய்கிற தவறான செயலால் நாம் வெறுமையாக்கப்படுவோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு இப்படி சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான். யோவான் 14:6.